ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12வது இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று முழு அக எதிரொளிப்பு அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ற பாடப்பகுதியில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். ஒரு ஒளிக்கதிர் படத்தில் காட்டியுள்ளவாறு அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு செல்கிறது. இப்போ இந்த படத்தில் ஏயிலிருந்து பிக்கு ஒரு ஒளிக்கதிர் செல்லுது. அது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு செல்லுது. அதாவது டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு போகுது. எதிரொளிப்பு அடைந்த கதிருக்கும் விலகல் அடைந்த கதிருக்கும் இடையே 90 டிகிரி கோணம் உருவாகிறது. ஸோ இதுதான் எதிரொளிப்பு அடைந்த கதிர், இது விலகல் அடைந்த கதிர். ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்குன்னா 90 டிகிரி கோணம் தோன்றுகிறது. ஆர் மற்றும் ஆர் டேஷ் ஆகியவை முறையே எதிரொளிப்பு கோணம் மற்றும் விலகு கோணமாக இருந்தால் மாறுநிலை கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆறுங்கிறது எதிரொளிப்பு கோணம், ஆர் டேஷ் அப்படிங்கிறது விலகு கோணமாக இருந்தால் மாறுநிலை கோணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சைன் இன்வர்ஸ் டேன் ஆர், ஆப்ஷன் பி சைன் இன்வர்ஸ் சைன் ஆர், ஆப்ஷன் சி காஸ் இன்வர்ஸ் டேன் ஆர், ஆப்ஷன் டி டேன் இன்வர்ஸ் சைன் ஆர். இந்த கேள்வி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1996 கேட்டிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி கேட்ட கேள்வியாக இருந்தால் கூட இதுவும் இந்த மாதிரி கேள்விகள் இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். இது இந்த கொஸ்டினோட சேர்த்தே கொடுத்துருக்கு. ஏபிங்கிற ஒரு ரே இன்சிடெண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் பியில் அது ரிஃப்ளெக்டும் ஆகுது, ரெஃப்ராக்டும் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதாவது மாறுநிலை கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று ஸ்னெல்ஸ் லாவை பற்றி தெரியணும், ரெண்டாவது மாறுநிலை கோணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்னெல் விதியை பற்றி பார்ப்போம். இங்கே 2 மீடியம் இருக்குது. ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, இன்னொரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. ஸோ இங்கே டென்சிட்டி அதிகமான பகுதி, இது டென்சிட்டி குறைவான பகுதி. ஏன்னா நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்தில் தான் லைட் ரைஸ் போகும். நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்துலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. எனவே ஒரு டென்சர் மீடியத்திலேருந்து ஒரு லைட் ரைஸ் ரேரர் மீடியத்துக்கு போகுது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய லைட் ரைஸ் அதோட திசையை மாற்றும். எப்படி மாற்றும்னா இந்த நார்மலை விட்டு விலகி போகும். ஏன்னா டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது லைட் ரைஸ் நார்மலை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் இப்படி விலகி போகுது. இப்போது நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையிலுள்ள ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது படுகோணம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே படுகோணத்தை θ1 அப்படின்னு எடுத்துக்கிடுறேன். இதேமாரி நார்மலுக்கும் விலகு கதிருக்கும் இடையிலுள்ள கோணத்தை தான் விலகு கோணம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இங்கே நான் θ2 அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். இந்த θ1, θ2, μ1, μ2 இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மீடியத்தில் உள்ள μ1 இன்டு sin θ1 ஈக்குவல் டு அடுத்த மீடியத்தில் உள்ள μ2 இன்டு sin θ2. இப்படி எழுதக்கூடிய ஈக்குவேஷனை தான் நம்ம ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம். μ1 sin θ1 ஈக்குவல் டு μ2 sin θ2. இது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஊடகத்தின் மாறுநிலை கோணம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் ரைஸ் போச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா பகுதி லைட் ரெஃப்ராக்ட் ஆகும், பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து போகிற லைட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரிஃப்ராக்ட் ஆகுனா ஒரு 5% ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த விலகு கோணமும் அதிகரித்து கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், அதாவது
இங்கே I ஈக்குவல் டு ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது, அதாவது மாறுநிலை கோணமாக இருக்கும்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே என்ன செய்யும்னா இந்த சர்ஃபேஸ் வழியாக போகும். ஸோ இப்படி சர்ஃபேஸ் வழியாக போகும்போது இந்த ஆரோட மதிப்பு வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஐசியாக இருக்கும்போது ஆருக்கு மதிப்பு வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டும் நமக்கு தெரியணும். ஏன்னா இங்கே வந்து இந்த பவுண்டரி கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. இந்த 2 கான்செப்டை பற்றி நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த கணக்கில் ஒரு ஒளிக்கதிர் படத்தில் காட்டியுள்ளவாறு அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு செல்கிறது. அப்போ மேல் பகுதியில் அடர்மிகு ஊடகம், கீழ்ப்பகுதி அடர்குறை ஊடகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே n டேஷ் அப்படிங்கிறது நார்மல். இங்கே அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தை நோக்கி ஒரு லைட் ரைஸ் வருது. ஸோ இந்த லைட் ரைஸ் இதில் பட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகி போகும், கொஞ்சம் லைட் வந்து என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ இதை தான் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். இந்த படுகதிருக்கும் நார்மலுக்கும் இடையிலுள்ள கோணத்தை தான் படுகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை I அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் லைட், அதாவது எதிரொலிக்கப்பட்ட கதிருக்கும் இடையிலுள்ள கோணத்தை தான் விலகு கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதை R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும், அதாவது ஒளிவிலகல் அடைந்த கதிருக்கும் இடையிலுள்ள கோணம் வந்து R டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிரொலிப்பு அடைந்த கதிருக்கும் விலகல் அடைந்த கதிருக்கும் இடையே உள்ள கோணம் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எதிரொலிப்பு அடைந்த கதிர், இது விலகல் அடைந்த கதிர். ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை A அப்படின்னு எடுத்துக்கிடுறேன், இந்த பாயிண்ட்டை B அப்படின்னு எடுத்துக்கிடுறேன், இந்த பாயிண்ட்டை Cன்னு எடுத்துக்கிடுறேன், இந்த பாயிண்ட்டை Dன்னு எடுத்துக்கிடுறேன். ஸோ இவ்வளோ டீட்டெயில் தான் நம்ம கொடுத்துருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த அடர்மிகு ஊடகத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை μ1 அப்படின்னு எடுத்துக்கிடுறேன், அடர்குறை ஊடகத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை μ2ன்னு எடுத்துக்கிடுறேன். இப்போது நமக்கு μ1, μ2, I, R டேஷ் இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் இருந்ததுன்னா நம்ம ஸ்னெல்ஸ் விதியை அப்ளை பண்ணால் ஏதோ ஒரு 1-2 ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். முதல்ல ஸ்னெல்ஸ் விதியை அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ ஸ்னெல் விதியை செயல்படுத்தும் போது இப்போ இங்கேருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் ரே வந்து AB, இந்த ரே இன்சிடெண்ட் ஆகி அது வந்து BD வழியாக போகுது. ஸோ படுகோணம் I, இங்கே உள்ள விலகு கோணம் R டேஷ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்னெல் விதியை இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், μ1 இன்டு sin I, அந்த மீடியத்தில் உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் இஸ் sin I ஈக்குவல் டு μ2 இன்டு sin R டேஷ் அப்படின்னு வரும். sin R டேஷ் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ μ1 இன்டு sin I ஈக்குவல் டு μ2 இன்டு sin R டேஷ். இது வந்து ஸ்னெல் விதியை இந்த ரேக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இதில் இருந்து நமக்கு μ2 பை μ1க்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த μ2, இந்த μ1 அங்கே போகும், அந்த sin R டேஷ் இங்கே வரும். μ2 பை μ1 ஈக்குவல் டு sin R டேஷ் கீழே வரும், sin I பை sin R டேஷ் அப்படின்னு வரும். இதை நாம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த மாறுநிலை கோணத்தில் ஸ்னெல் விதியை செயல்படுத்துவோம். இப்போ பாருங்கள், முதல்ல எங்கே ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணோன்னா ஒரு ரே இன்சிடெண்ட் ஆகுது, ரெஃப்ராக்ட் ஆகி போகுது, ரெண்டுக்கு இடையில் அப்ளை பண்ணோம். இந்த இன்சிடெண்ட் ரேயை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது I ஈக்குவல் டு Cயாக இருக்கும்போது, இங்கே I ஈக்குவல் டு Cயாக இருக்கும்போது இந்த ரே என்ன ஆகும்னா இங்கேருந்து வரக்கூடிய ரே இப்படி போயிடும், இந்த மாதிரி போயிடும். அதாவது அந்த 2 மீடியமும் சந்திக்க அந்த சர்ஃபஸ் வழியாக செல்லும் I ஈக்குவல் டு Cயாக இருக்கும்போது. ஸோ அந்த கேஸில் நம்ம ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து மொதல் மீடியம் μ1 தான் இருக்குது. அப்போ μ1 இன்டு இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I ஈக்குவல் டு C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I தான். ஐயை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் I, தட் இஸ் அது கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த Cயில் தான்
நமக்கு என்ன நடக்கும், இது சர்ஃபஸ் வழியாக போகும். அப்போது இங்கே μ1 இன்டு sin i தான். பட் இந்த கேஸில் அதாவது மாறுநிலை கோணத்தில் ஐக்கு வேல்யூ சியாக இருக்கும். அதனால் நம்ம sin cன்னு போடுறோம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதே வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே ஜென்ரலாக ரிஃப்ராக்ட் ஆகும்போது உள்ள வேல்யூ எழுதியிருக்கிறேன். இங்கே அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் அதாவது மாறுநிலை கோணத்தில் அந்த பாயிண்டில் ஐக்கு பதிலாக அங்கே என்ன போட்டிருக்கு, சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு ரெண்டாவது மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 இன்டு சைன் ஆர். ஆர் இப்போ எவ்வளோவா இருக்கும்? ஸோ இது சர்ஃபஸ் வழியாக போகுதுன்னா இது தான் நார்மலாக இருக்கும், இது விலகு கதிராக இருக்கும். ஸோ ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ அது sin 90. இது என்ன எழுதலான்னா μ1 sin c ஈக்குவல் டு μ2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த sin 90யோட வேல்யூ 1 ஆயிரும். இப்போது நம்ம இதில் இருந்து μ2 by μ1 இங்கே கண்டுபிடிக்கிறது மாதிரியே இங்கே μ2 by μ1 கண்டுபிடிக்கலாம். இந்த μ1 அங்கே கொண்டு போயிட்டோன்னா μ2 by μ1 ஈக்குவல் டு sin c இருக்குது. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே μ2 by μ1 ஈக்குவல் டு sin i by sin r இருக்குது. இங்கே μ2 by μ1 ஈக்குவல் டு sin c இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன எழுதலாம், sin c ஈக்குவல் டு sin i by sin r dash, sin c ஈக்குவல் டு sin i by sin r dash அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு sin i by sin r dash இருக்குது. பட் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே டேன்லேயும் சைன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த r டேஷை நம்ம என்ன செய்யலான்னா 90 மைனஸ் சம் வேல்யூவாக எழுதணுன்னா இந்த sin 90 மைனஸ் சம் வேல்யூவை காசாக எழுதலாம். சைன் பை காஸ் வந்து டேனாக எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆர் டேஷை ஷிஃப்ட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு வேல்யூ எழுத முடியுமான்னு பார்ப்போம். இந்த ஆங்கிள் இது தான் ஆர் டேஷ் இருக்குது. இங்கே இதுக்கு அடுத்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஆராக இருக்குது. அப்போ இந்த ஆர் 90 ஆர் டேஷ் இந்த மூன்றையும் நம்ம ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா ஆங்கிள் இன் ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ நான் இங்கே எழுதும்போது இதை எப்படி எழுதலான்னா ஆர் இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ஆர் ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் இங்கே இருக்க ஆர் டேஷ் இந்த மூணை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். இதில் இருந்து ஆர் டேஷை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் இருந்து ஆர் டேஷ் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 180 மைனஸ் 90 90 90 மைனஸ் ஆர் வரும். ஸோ 90 மைனஸ் ஆர் வரும். ஸோ நம்ம இந்த டயக்ரத்தில் இருந்து இந்த ஆர் டேஷ்க்கு வேல்யூவை 90 மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நான் எழுதும்போது சைனை அப்படி எழுதுகிறேன். சைன் ஆர் டேஷ்க்கு பதில் என்ன போடுறேன், சைன் 90 மைனஸ் ஆர் அப்படின்னு போடுறேன். நமக்கு சைன் 90 மைனஸ் ஆர் வந்து காஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ சைன் சி ஈக்குவல் டு சைனையை அப்படியே எழுதுகிறேன். சைன் 90 மைனஸ் ஆரை என்ன செய்கிறேன், காஸ் ஆர் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போது சைனை பை காஸ் ஆர் இருக்குது. சைனை பை காஸ் ஐன்னு இருந்தால் அதை டேன் ஐன்னு எழுதலாம். ஆர் சைன் ஆர் பை காஸ் ஆர் இருந்ததுன்னா அதை டேன் ஆர்னு எழுதலாம். பட் இங்கே ஐஆர் இருக்குது. நமக்கு வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதாவது நம்ம எதிரொலித்தல் விதி தெரியும். அந்த எதிரொலித்தல் விதிப்படி நம்ம என்ன எழுதலான்னா ஒரு ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆச்சுன்னா அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அதாவது படுகோணமும் எதிரொலித்தல் கோணமும் சமமாக இருக்கும். இதுதான் எதிரொலித்தலோட முதல் விதி. அந்த விதிப்படி நம்ம என்ன எழுதுறோன்னா இந்த ஐயும் ஆரும் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். ஐ ஈக்குவல் டு ஆராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணால் இந்த சைன் ஐக்கு பதிலாக நான் சைன் ஆர் போடுறேன். ஸோ சைன் ஐக்கு பதிலாக சைன் ஆர் போடுறேன். கீழே இருக்கிற காஸ் ஆரை அப்படி எழுதுகிறேன். இப்போ பாருங்கள் சைன் ஆர் பை காஸ் ஆர் இதுக்கு வேல்யூ வந்து டேன் ஆர்னு கிடைக்கும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா சி கண்டுபிடிக்கணும். சியோட மதிப்பு எழுதணுன்னா இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போகும்போது சைன் இன்வர்ஸ் டேன் ஆர்னு கிடைக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. சைன் இன்வர்ஸ் டேன் ஆர் அப்படின்னு சொல்லுது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தான். எப்படி சால்வ் பண்ணுறோம்னா ஸ்னெல் விதியை நம்ம அப்ளை பண்ணி அதிலேருந்து ஒரு μ2 by μ1 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து மாறுநிலை கோணத்தில் ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. சேம் கண்டிஷன் μ2 by μ1 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு sin c கிடைக்குது. அதில் கொஞ்சம் சின்ன மேத்தமெட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி
நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கேள்வி 1996 கேட்டிருந்தா கூட அப்போவே இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கேள்வியாக தான் இருந்திருக்கு. இப்போவும் இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கேள்வி கூட பார்ப்போம். 5/3 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு வட்டத்தட்டு ஒரு குளத்தின் மேற்பரப்பில் வைக்கப்படுகிறது. மேற்பரப்பின் கீழே 4 மீட்டர் தூரத்தில் ஒரு ஒளி மூலம் வைக்கப்படுகிறது. ஒளி மூலத்தில் உள்ள வெளிச்சம் வெளிப்பெறாமல் இருக்க வட்டத்தட்டின் குறைந்தபட்ச விட்டம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ முடிவிலியாக இருக்கும், ஆப்ஷன் பி 3 மீட்டராக இருக்குது, ஆப்ஷன் சி 6 மீட்டர், ஆப்ஷன் டி 4 மீட்டர். இந்த கேள்வி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1994 கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை நம்ம இன்னொரு ப்ராப்ளத்துலேயும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இதே டேட்டாவாக தான் இருக்கும். கூடுதலாக இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்டம் கேட்டிருக்காங்க, அங்கே நமக்கு வந்து ஆரம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வியை நீங்கள் இதிலே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே தனியாக சால்வ் பண்ணுறேன். நீங்கள் சால்வ் பண்ணி முடித்தோடனே உங்கள் ஆன்சர் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இதை மீண்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கணக்கில் ஒரு குளம் கொடுத்துருக்காங்க. இந்த குளத்தின் மேற்பரப்பில் ஒரு வட்டத்தட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வட்டத்தட்டு வச்சுருக்காங்க. இந்த வட்டத்தட்டுக்கு கீழே 4 மீட்டர் தூரத்தில், இதுக்கு கீழே ஒரு 4 மீட்டர் தூரத்தில் ஒரு ஒளி மூலம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸை வைக்கிறாங்க. ஸோ இங்கே லைட் சோர்ஸ் வச்சா என்ன நடக்கும்? இங்கேருந்து எல்லா இடத்துலையும் லைட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே வச்சுருக்கக்கூடிய வட்டத்தட்டு இந்த லைட்டை எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதாவது இந்த ஒளி மூலத்தில் உள்ள வெளிச்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த வட்டத்தட்டின் குறைந்தபட்ச விட்டம், இந்த விட்டம் எவ்வளவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் இந்த வட்டத்தட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைட் போட்டால் லைட் வெளியே வரும். ஆனால் இந்த எல்லா ஏரியாவிலையும் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன் வராது? அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது. அப்போது கொஞ்சம் இடத்துல வராது, கொஞ்சம் இடத்துல வரும். வரக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த வட்டத்தட்டு கவர் ஆகணும். அது எவ்வளோ தூரம் கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விட்டம் எவ்வளோவாக இருக்கணும்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் இங்கேருந்து உள்ள லைட் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுதுன்னா இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம். இதுக்கு இந்த பக்கம் லைட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். இந்த வட்டத்தட்டோட விட்டத்தை தான் நமக்கு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில கான்செப்டை பார்ப்போம். ஸ்னெல் சாளரம், அதாவது ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது அந்த குளம் மாதிரி உள்ள ஒரு அமைப்பை தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். வெளியே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. இந்த μ1 μ2 விட அதிகமாக இருக்குது. இங்கே நான் ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறேன். இங்கேருந்து லைட் ரேஸ் எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட் ஆகும். நான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இந்த லைட் ரேஸை எடுக்கிறேன். இப்படியே பட்டு இது வெளியே போகுது. ஸோ இதில் ஒரு நார்மல் வரைஞ்சிட்டோன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது படுகோணம். இந்த படுகோணத்துக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலகு கோணம் இருக்குது. இந்த படுகோணத்தை நான் அதிகரிச்சிட்டேன்னா இந்த விலகு கோணமும் அதிகரிக்கும். எது வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கொஞ்சம் கூட தள்ளி பார்க்குறேன், இந்த ரேயை கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட படுகோணம், அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் ஆங்கிள், தமிழில் நம்ம மாறுநிலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாறுநிலை கோணம் வரும்போது அது என்ன செய்யும்னா அந்த ரிஃப்ராக்டட் ரே, விலகல் அடைந்த கதிர் வந்து அந்த சர்ஃபஸ் வழியாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே போயிட்டுருக்குது. இதை இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே மூவ் ஆகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரும்போது இப்படி போகுது, இங்கே போகுது. ஸோ இந்த ஆங்கிளை தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது ஆரோட மதிப்பு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது ஆரோட மதிப்பு வந்து 90 டிகிரியாக இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது இதிலேருந்து இந்த இடத்த பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் கூட தள்ளி பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா லைட் வந்து வெளியே போகலை, உள்ளே நோக்கி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில்
முழுவாக எதிரொலிப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்கேருந்து போகிற லைட் முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது. ஸோ இங்கே விலகல் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் போல கதிர் எதிரொலிக்க தான் செய்யும். பட் இங்கே விலகல் அடைஞ்சிருக்கு. இங்கே சர்ஃபஸில் போயிருக்கு. இதுக்கு அந்த பக்கம் நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் அது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக எதிரொலிப்பு அடையும். அப்போ இங்கே முழுவதுமாக எதிரொலிப்பு அடைஞ்சிட்டோன்னா இந்த ஏரியாவில் என்ன இருக்காதுன்னா லைட் வெளியே போகாது. ஸோ லைட்டு எது வரைக்கும் போகும்னா இதுக்கு உள்ளாடி தான் போகும். இந்த பாயிண்ட்டுக்கு தாண்டி வந்துட்டிங்கன்னா அடுத்தது லைட் வந்து வெளியே போகாது, அது முழுவதுமாக எதிரொலிக்கப்படும். அதே மாதிரி இந்த கோணம் வந்து ஐ கிரேட்டர் தேன் ஐசியாக இருக்கும். அதாவது இந்த ஐசியை விட அதிகமாக கொண்டு போனால் அந்த ஒளிக்கதிர் முழுவதுமாக எதிரொலிக்கப்படும். இந்த எண்டுக்கு பார்த்தா கூட நீங்கள் இந்த எண்டு பார்த்தாலும் அங்கே மாதிரியே இங்கே ஒரு நார்மல் வரைச்சிட்டோன்னா அதுக்கு இந்த பக்கம் என்ன ஆகும், சர்ஃபஸ் வழியாக போகும். அந்த ஆங்கிளை அதை விட இன்க்ரீஸ் பண்ணால் முழுவதுமாக எதிரொலிக்கப்படும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் தான் என்ன இருக்குது, லைட் வெளியே வரும். இதுக்கு பிறகும் வராது, இதுக்கு முன்னாடியும் வராது. ஸோ இந்த ஏரியா வழியாக மட்டும்தான் லைட் வெளியே வரும். இது ஒரு விண்டோ மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்னெல் சாளரம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஒரு குளம் இல்லைன்னா ஆறு இதில் எல்லாம் போய் உள்ளே மூழ்கி இருந்துட்டு நீங்கள் சர்ஃபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் பகுதி எப்படி இருக்குன்னா ஒரு வட்டமாக தெரியும். ஒரு வெளிச்சம் வந்து ஒரு வட்ட வடிவில் தெரியும். ஆற்றில் குளத்தில் இல்லைன்னா கடலில் இருக்கக்கூடிய மீன் பார்க்கும்போதும் அதோட லைட் ரேஸ் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே போகும்போது அது சர்ஃபஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அந்த பகுதி தெரியாது. அப்போ தெரியக்கூடிய பகுதி ஒரு வெட்ட வடிவில் தான் இருக்கும். அந்த விண்டோவை தான் நம்ம ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம கணக்கில் என்ன இருக்குன்னா, ஸோ இங்கேயும் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு மேல் பகுதியில் ஒரு வட்டத்தட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வட்டத்தட்டு. இந்த வட்டத்தட்டுலேருந்து 4 மீட்டர் கீழே ஒரு லைட் சோர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து லைட் வந்து என்ன செய்யும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஒளி வெளியே போகும். அதாவது ஒளி விலகி செல்லும். இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் எல்லாமே ஒளி எதிரொலிக்கப்படும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கமும் ஒளி எதிரொலிக்கப்படும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் மட்டும்தான் ஒளி விலகி செல்லும். இந்த பகுதியிலேருந்து மட்டும்தான் ஒளி வெளியே வரும். அங்கே வந்து நம்ம இந்த வட்டத்தட்டை போட்டுட்டோன்னா கரெக்டாக எந்த ஒளியும் வெளியே வராமல் நமக்கு தடுக்கலாம். ஸோ இதுதான் ஐடியா. அப்போது இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது இந்த வட்டத்தட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன். வெளியே இருக்கக்கூடிய காற்றோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 அப்படின்னு எடுத்துக்கிடுறேன். இதோட வேல்யூ 1 இருக்குது. வெளிச்சம் வெளியே வராமல் இருக்கணும்னா இதுக்கு வெளியே வந்து என்ன இருக்கணும்னா நமக்கு ஒளி எதிரொலித்தல் மட்டும் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஆங்கிள் தான் நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறநிலை கோணமாக இருக்கும். இது மாறநிலை கோணம் சியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் மாறநிலை கோணம் சி இதாக தான் இருக்கும். இது மாறநிலை கோணத்தில் லைட் விழுந்தால் இந்த இடம் ஆரோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இது சில பேசிக்கான விஷயம் நம்ம படத்தில் இருந்து இங்கே வரைஞ்சிருக்கிறோம். இப்போ ஸ்னெல் விதியை நம்ம அப்ளை பண்ணுவோம். எந்த இடத்துல, இந்த இடத்துல ஸ்னெல் விதியை அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து லைட் ரேஸ் வந்து வெளியே போகுது. ஸோ எங்கே டச் ஆகுதுன்னா இந்த வட்டத்தட்டில் டச் ஆகுது. ஸோ இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. அப்போ μ1 இன்டு ஆங்கிள் சி. அப்போ μ1 இன்டு sin c ஈக்குவல் டு μ2ஓட வேல்யூ 1. அப்போ 1 இன்டு இந்த ஆங்கிள் என்னது, sin r. sin rன்னு சொல்லியது 90 டிகிரியாக இருக்குது. ஸோ sin 90 இருக்குது. அப்போ μ1 sin c ஈக்குவல் டு 1 இன்டு இந்த sin 90 1 தான். தேர்ஃபோர் μ1 sin c ஈக்குவல் டு 1 இருக்குது. இதில் இருந்து sin c ஈக்குவல் டு 1/μ1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் μ1 அப்படிங்கிறது இந்த வட்டத்தட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண். இது இங்கே கொடுத்துருக்காங்க 5/3 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த μ1க்கு பதிலாக என்ன போடலான்னா இந்த 5/3 போடலாம், 1/5/3. இது மேலே வரும்போது இது நம்ம 3/5 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ sin cயோட மதிப்பு 3/5.
நமக்கு சாதாரணமாக sin தீட்டாவோட மதிப்பு வந்து கால்குலேட் பண்ணும்போது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே sin c 3/5 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இதை வந்து என்ன எழுதலாம்? எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதணுன்னா இந்த எதிர்பக்கம் 3ஆக இருக்குது, கர்ணம் 5ஆக இருக்குது. நம்ம இதை இங்கே மார்க் பண்ணோன்னா இது சியோட எதிர்பக்கம் இது 3ஆக இருக்குது, கர்ணம் வந்து 5ஆக இருக்குது. இதுதான் கர்ணமாக இருக்குது. எனவே இது 5ஆக எழுதலாம். ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரேடியஸ் தான். ஸோ இதிலேருந்து tan தீட்டா கண்டுபிடிப்போம். tan தீட்டா மீன்ஸ் இங்கே ஆங்கிள் சியாக இருக்கிறதுனால tan c ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இங்கே எதிர்பக்கம் வந்து 3ஆக இருக்குது, அடுத்துள்ள பக்கம் 4ஆக இருக்குது. அப்போ 3/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரேடியஸை நான் ஆர்ன்னு எடுக்கிறேன், இந்த ஹைட்டை ஹைச்ன்னு எடுத்தால் இதே tan தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்னா r/h அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை ரெண்டு தனியாக எழுதுவோம். r/h ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு நம்ம எழுதணும்னா r இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்டு இந்த ஹைச்சை மேலே எழுதலாம். ஹைச்சுன்னு சொல்கிறது இந்த ஹைட்டு தான். இது நமக்கு 4 அப்படின்னு தெரியும். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இன்டு 4, இந்த 4ம் 4ம் கேன்சல் ஆகிரும், நமக்கு 3 மீட்டர் கிடைக்கும். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 3 மீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டத்தட்டோட குறைந்தபட்ச விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் சமம் என்ன வரும்? 2r இருக்கும். ஸோ 2 இன்டு 3 ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சி 6 மீட்டர் என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி 2 கணக்கு பார்த்தோம். ரெண்டுமே எது சம்பந்தமானதுன்னா ஸ்னெல்ஸ் லாவையும் மாறுநிலை கோணத்தையும் கனெக்ட் பண்ணி செய்யக்கூடிய ப்ராப்ளம். தொடர்ச்சியாக நம்ம ஒரு 6 வீடியோக்களில் இந்த முழுவாக எதிரொலிப்பு சம்பந்தமான கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி வேறு சில கணக்குகளையும் உங்கள் பயிற்சி புத்தகத்திலிருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும் என நம்புகிறேன். மேலும் சில கணக்குகளோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.